வணக்கம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது குறித்தான ஆலோசனை கூட்டம். அது செயற்குழு கூட்டமாக மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் சென்னையில் நடத்தினார். இந்த கூட்டத்தில் கமலஹாசன் அவருடைய தொண்டர்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் ஒரு அறிவிப்பு ஒன்று வச்சிருக்கிறாரு. அதாவது, நான் இன்னும் கூட்டணி குறித்து நான் இன்னும் முடிவெடுக்கல. அந்த கூட்டணி குறித்தான வேலைகளில் நான் இறங்கியிருக்கிறேன். அதை நான் முடிவு பண்ணுறேன். நீங்கள் தேர்தல் பணிகளில் தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. அதனுடைய வேலைகளில் தீவிரமாக செயல்பட்டு நம்ம வெற்றியை நிலைநாட்டுற வகையில் உங்களுடைய வேலைகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. தேர்தலில், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் எந்த தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிறது நான் இன்னும் முடிவு எடுக்கலை. அதனால் இந்த நேரத்தில் எந்த தொகுதி நான் அறிவிக்க முடியாது. விரைவில் அந்த தொகுதியை நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறத கமலஹாசன் அறிவிச்சிருக்கிறார். மக்கள் நீதி மையத்தினுடைய துணைத் தலைவர் மௌரியா அவர்கள் ஒரு கருத்தை சமூக வலைதளத்தில், மீடியாவில் ஒரு செய்தியாளர் மத்தியில் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, மக்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலும் மக்களின் நலனிலும் யார் அதுக்கு இசைவளிக்கிறார்களோ அவர்களோட நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த விதமான சமரச பேச்சுக்கும் இடமில்லை. எங்களுடைய 2 விதமான கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகளை யார் ஏற்கிறார்களோ, எங்களுடைய கருத்துக்கு யார் இசைவளிக்கிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையத்தின் கட்சியினுடைய துணைத் தலைவர் மௌரியா அவர்கள் ஒரு கருத்தை செய்தியாளர் மத்தியில் தெரிவிச்சிருக்கிறாரு. மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் பெரும்பாலும் சமூக வலைதளத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, டிஎம்கே சார்பாக, டிஎம்கே கட்சியில் கூட்டணி வைத்து டிஎம்கே சார்பாக மக்கள் நீதி மையம் அது தொகுதி பங்கீட்டில் இடம்பெற்று அந்த மூலிமா எம்பி ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அரசியல் வட்டாரத்தில் அரசியல் புரசலாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. டிஎம்கேல கூட்டணி வைப்பாரா, இல்லை தனித்து நின்று நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வாரா மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தல் எந்த மாதிரியான யூகங்களை மக்கள் நீதி மையம் எதிர்கொள்ளும்? தனித்து நின்று களம் காணுவார்களா, இல்லை மற்ற ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து களம் காணுவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.